ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் விஷயத்துக்காக நம்ம என்றைக்குமே ஒரு சில இதில் நம்ம ஒரு மனசை நல்லபடியாக வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில நேரங்களில் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயத்த மாற்றிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இதாக இருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான். நம்மளுக்கு அந்த நேரத்தில் சரியான ஒரு இதை எடுக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் எனக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோன்னே, சிலது கொஞ்சம் நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற விஷயத்த நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு அதில் உள்ள ஒரு இதுங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு சரியான ஒரு டைமில் கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதுக்காக தான் நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்ம மனசார ஒரு விஷயத்துக்காக நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. யாரையும் குறை சொல்கிறதுனாலையோ இல்லை ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பேசிக்கிறதுனாலையோ எதுவுமே மாற போகிறதில்ல. மாறாத விஷயங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால அதை கொஞ்சம் நம்ம மனசை இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாலே நம்ம போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு போக போக தான் எல்லாமே கரெக்டாக அமையும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதனால் எதுக்காகவும் நம்ம இப்போ இருக்கிற நிலைமையை நம்ம மாற்றிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். என்ன நடந்தாலும் நம்ம நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சில விஷயங்களை போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் நான் என்ன சொன்னேன்னா, இதுக்காக நீங்கள் இந்த நேரத்தில் எதுக்காகவும் எந்த நேரத்துலையா இருந்தாலும் ஒரு சில விஷயத்த நம்ம மனசார இது பண்ணுறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள்ங்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான். நம்மளுக்கு அந்த விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் மனசை தைரியமாகவும் சரி எதாக இருந்தாலும் ஒரு செய்யக்கூடிய ஒரு இதில் வச்சுருந்தோம்னா தான் நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான். இதுக்கு மேலே நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு சில விஷயங்களை குறைகளாக நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் நம்மளுக்கு நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம நடக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம் ஆமாம் அது உண்மை தான். நம்ம எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டோம்னா ஒன்றுமே நம்மளுக்கு சரியாக இருக்காது. சரியாக இருக்கிற விஷயங்கள நம்ம தான் எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி, ஓகே, எதாக இருந்தாலும் பார்த்துப்போம். இதுக்கு மேலே நம்ம எதையும் அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் மனசார ஏற்றுக்கிறதுக்கான இதுங்கிறது தன்மைங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் இதெல்லாம் நம்ம யாருக்காகவும் விட்டு கொடுத்துட்டோ இல்லை ஒரு சில விஷயங்களில் சரி அப்படிங்கிறத தாண்டி நம்ம போயிட்டோ இருந்தோம்னா நம்மளுக்கு அது கிடைக்கிறதுக்கான தருணங்கிறது இருக்காது. போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு மனசார இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் இதுக்காக நம்ம எந்த நேரத்தில் நடந்துக்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு விஷயங்களா ஒரு வாழ்க்கையில் படக்கூடிய ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணணும். ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் அதெல்லாம் இதுக்காக நம்ம யாருக்காகவும் எதையும் மறைச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை கொண்டுட்டு போயிட முடியாது. போக போக எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். போக போக எல்லாம் சரியாயிடும்